Hi friends, welcome to Purna's Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி தான் வந்துச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் என் வீடியோக்கு ஸ்டாண்ட் புக் பண்ணியிருந்தேன், ரிங் லைட்டோட ஸ்டாண்டு. அந்த ப்ராடக்ட் தான் வந்துச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி அனுப்பிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அதுக்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக சீலை இருக்கிற வாசி கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி அதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிளேடு வச்சு கட் பண்ணி பண்ணுவோம். கட்டுறது சின்ன பிளேடு. இன்னும் ஃபுல்லாக சீலை இருக்குது. ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் கலரில் எனக்கு ஓப்பன் பண்ணிடுச்சு. எனக்கு மெயின்னு ரிங் லைட் வேணும் நினைக்கிறேன், ஃபுட் ஸ்டாண்டோட. அதுதான் பார்த்தேன். ஓப்பன் ஆகிருக்கு. ஃபுல்லாக சீலை தான் இருக்குது, எதுவும் ஓப்பன் ஆகலை. உள்ள ப்ராடக்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. ரிங் லைட்டு, ஸ்டாண்டு, மைக்கு எல்லாமே நான் சேர்த்து புக் பண்ணிட்டேன். காம்போ ஆஃபர் 1250 இருந்துச்சு. அது கரெக்டாக தமிழ் சூப்பர் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஃப்ளிப்கார்ட்டில் சரி இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டேன். ஒரு வாரம் கழிச்சு நீ தான் இருக்கும் ஸ்டாண்டு. வந்து ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரொம்ப செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை பெருசாக ஓப்பன் பண்ணி ஸ்டாண்டாக பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் செப்பரேட்டாக ஒரு இது கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில எனக்கு. மைக்கு இதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்று பார்க்கணும். இந்த ஸ்டாண்டு நல்லா இருக்குது. ஐட்டம்ஸ் நல்லா வந்திருக்கு. ஐட்டம்ஸ்லாம் இது ஏதோ சின்னதாக நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். நான் இது நிறைய நேரம் வைக்கல, இது ஃபுல் வீடியோவாக இருக்காது. ஏன்னா எனக்கு பூஜை வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. இது என் பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். அவளுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் காலத்து பசங்களுக்கு சொல்லுவாங்க, வேணும் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. அதை ஓப்பன் பண்ணின்னு இருக்கேன். அப்புறமே இது ஓப்பன் ஆச்சு. இது லென்த்தாக வருது. பார்க்கறதுக்கு சின்ன இதுனா லாங்காக இருக்குது. எப்படி வேணால் அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில் தான் வச்சுருக்கு. எனக்கு அது கூட ரிங் லைட் ஜாயின் பண்ணுவோம். ஃபுல் ஓப்பன் பண்ணி வை. ஹைட் இது லாங்காக ஒரு உயர்த்து இருக்குது. அது ரிங் லைட் ஹைட் வரும். அது ரிங் லைட்டு வித் 3 கலரில் வந்திருக்கு. லைட்டு ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் 3 கலரில் வந்திருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு எடுத்துகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்ட்டு நான் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்காக என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன். இது ரிங் லைட்டு, அது வயரு, மைக்கு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வீடியோவில் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ரிங் லைட்டு, இது கனெக்ட் ஆன ஒயரு, அது ஃபிக்ஸ் பண்ண இல்லை எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டு பூஜையே பண்ணல. அப்புறமா வெறும் வடை மட்டும் செஞ்சு அந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன். அதுவும் அன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக. ஏன்னா எங்கள் ரிலேஷனில் ஒரு டெத் ஆயிடுச்சு, அதுக்கு நான் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் நான் இது பண்ணேன். சரி, இன்றைக்கி சிம்பிளான மசாலா வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஜாஸ்தி விரைக்க ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு,
ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. பூண்டு உரிக்காதீங்க, அப்படியே தோலோட போட்டு மேலே தூள் மட்டும் எடுத்துட்டு ஒரு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, சோம்பு, பெருங்காயம் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப கொரன்னு அரைக்கிறேன், ரொம்ப நைஸாக அரைக்கிறதுனா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டுங்க. அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் ஜாஸ்தி, ஒரு 2 பெரிய வெங்காயம் அவ்வளோதான். இந்த மாவுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அது போட்டு கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுடுங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரே கையில் நான் புடிச்சுன்னு பேசுகிற பஸ் எனக்கு காவலாம் க்ளீனாக பேசிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா அப்போ ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணாமல் இருந்தாங்க, அதனால தான் கையிலே தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அது சூடாகட்டும். அது சூடாகிற வரைக்கும் நம்ம அந்த மாவில் சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அது உருண்டை பண்ணிட்டோம்னா நம்ம ஒரே கையில் தட்டிட்டு உருண்டை, நான் ஒரு எப்பவுமே அப்படி தான் 2 கை யூஸ் பண்ணிட்டு ஒரே கையில் தட்டிட்டு விட்டாவே அது க்ளீனாக வந்துடும். நான் வடை கம்பியில் தான் அது சரி பண்ண போகிறேன். ஜல்லிக்கரண்டிலாம் போட்டோம்னா தூள் ஆகிடும். ஃபஸ்ட்டு வடை கம்பியில் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவும் க்ளீனாக ஒடியாமல் வரும் உங்களுக்கு. இந்த மசாலா வடை 2 ரெடி பண்ணுங்கள். மசாலா வடை மட்டும் ரெடி பண்ணல, வடை பாயசம் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் பூஜை பண்ண முடியல. அந்த வடை கம்பியில் நம்ம 2 சைடு திருப்பி போட்டு அதில் க்ளீனாக எடுத்துடலாம். இந்த கரண்டியோட குச்சியில் நல்லா கம்பியில் நல்லாயிருக்கும். எப்பவுமே வடை செய்யும்போது இந்த கம்பியில் தான் இது பண்ணுங்கள். இந்த வடை சட்னி இல்லை சோசோடக்கு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா வடையும் ஒரு கம்பியில் குத்தி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் மண்ணனாக்க பிளேட் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வடை வச்சுருங்க. நான் டிஷ்யூ பேப்பர்லாம் போடல. வடை எழுதி வச்சு ஈஸியாக சிம்பிளாக மசாலாவோட தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.